வெல்கம் டு ஹோம் வித் அனு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் பட்டனில் இருக்கிறது ஆல்ன்றதும் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம 2 days உடைய vlog தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து போன vlog உடைய கண்டினியூ vlog அண்ட் நேற்று வந்து மண்டே செப்டம்பர் 2 அன்னைக்கு வந்து திருப்பதி போயிருந்தோம். 2 days உடைய vlog வந்து அப்படியே இந்த வீடியோவில் வந்து வரும். கோயம்புத்தூர்னாலே எல்லாருக்குமே வந்து தெரியும் ஈஷா. எனக்குமே வந்து ஈஷா போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. சரி ஊட்டி வரைக்கும் போயாச்சு, நம்ம வந்து ஈஷாவை பார்க்காம வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சடன் பிளான் தான், டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து ஊட்டிலேருந்து டேரெக்டாக வந்து சென்னை வர பிளான் தான். சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நம்ம போய் பார்த்துட்டே வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங்கே வந்து கிளம்பிட்டோம். போகும்போதே ஓம் நமக் சிவாயா சாங் கேட்டுகிட்டே வந்து போகணும். ஒரு நல்ல வைபாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஈஷா பிளான் பண்ணால் ஹோல் டே வந்து நம்ம அங்கே இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக எல்லாமே பார்க்க வேண்டிய விஷயம்தான். அங்கே தியானலிங்கம்னு ஒரு இடம் இருக்குது, கண்டிப்பாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. மைண்டுமே அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு. உள்ளே போனோடனே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து வந்தது. கண்டிப்பாக ஈஷா போனவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஈஷா இது வரைக்கும் நான் வந்து மொபைலில் இந்த ஃபோட்டோஸ் இப்படி தான் வந்து நான் பார்த்துருக்கேன். பட் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அவருடைய ஹேர் இருக்குல்ல, அதுவே வந்து அவ்வளோ பெருசாக அவருடைய இயர்ரிங் அங்கே போட்டிருக்காங்களா, அந்த இயர்ரிங், அதுக்கப்புறம் சுற்றி இருக்க அந்த வேல், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்படிலாம் வந்து பண்ண முடியுமான்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு வந்து செஞ்சுருக்காங்க. உண்மையாகவே அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி உட்காந்து தியானமும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே வந்து கடல்னே சொல்லலாம், அவ்வளோ பெருசாக அவ்வளோ பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து அந்த வேல்லாம் வந்து இருக்குல்ல, எல்லாமே வந்து கம்பி தான். அதுக்கப்புறம் சிவன் கழுத்தில் இருந்த ருத்ராட்சியும் வந்து அவ்வளோ ருத்ராட்சியை நல்லா உருட்டி அப்படியே அவர் கழுத்தில் போட்டிருக்காங்க. நல்லா நிறைஞ்சி சூப்பராக வந்து இருந்தது. நாங்களுமே அங்கே ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பாக கோயம்புத்தூர் போனீங்கன்னா ஈஷா போகாமல் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு விசிட் போய் பார்த்துட்டு வாங்க. சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. போகிற வழியிலே இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, நாங்கள் அதாவது வந்து சென்னை டு ஊட்டி வரும்போதே வந்து சேலத்தில் வந்து இந்த ஸ்பாட் வந்து பார்த்து மிட் நைட்டில் கிராஸ் ஆனதுனால கரெக்டாக என்னன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. பட் கோவில்னு மட்டும் தெரியும், சிவன்லிங்கம் வந்து இருந்துச்சு. சரி அப்பயே வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் கரெக்டாக வந்து 1008 லிங்கம் வந்து இந்த கோவிலில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி வரப்போ வந்து பார்த்துட்டு போகலாம் டைம் இருந்தால் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். சிவனுக்காக கரெக்டாக ஒரு நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம். கோயம்புத்தூர் சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தா 1008 சிவன்லிங்கம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக இந்த கோவில் எங்கே இருக்குன்னா சேலத்தில் ராஜராஜேஸ்வரி டெம்பிள்னு போட்டாலே வந்து வரும் கூகுளெல்லாம். 1008 லிங்கம் நந்தி எதிர்க்கவே வந்து இருக்கும். உள்ள கோவிலுக்குள்ளே போனோன்னா ராஜராஜேஸ்வரி அம்மன் நடுவில் இருப்பாங்க. அதாவது லெஃப்ட் சைடில் வந்து அன்னபூர்ணி அம்மன், ரைட் சைடில் வந்து முருகர் இருப்பார். நிறைய கோவிலுக்கு வந்து போயிருக்கும். அதில் எல்லாருடைய அம்மன் முகமும் வந்து நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து திருச்சியில் வெக்காளியம்மன் ஃபேஸ் எனக்கு இப்போ நினச்சா கூட கரெக்டாக ஞாபகம் வரும். எனக்கு அதுக்கு அடுத்தது நான் வந்து இப்போ யோசிச்சா கூட கண்ணை மூடி யோசிச்சா கூட ஞாபகம் வர்றது வந்து அங்கே இருக்க அன்னபூர்ணி அம்மன் தான். அவ்வளோ ரியலாக வந்து இருந்தாங்க, கலையாகவும் இருந்தாங்க. எனக்கு பார்த்த உடனே கண்ணெல்லாம் வேற கலங்கிடுச்சு. ஐயோ நம்ம இந்த மாதிரி கோவில்லாம் வந்து ஏன் இத்தனை நாளாக வந்து இந்த இடத்தெல்லாம் பார்க்காம விட்டுட்டுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் வந்து ஒரு விஷயம் மட்டும் நம்புவேன், நம்ம ஏதோ ஒரு கோவிலுக்கு கிளம்புறோம் அப்படின்னா நம்ம நினச்சா மட்டும் கிளம்ப முடியாது. நம்ம எந்த இடத்துக்கு எந்த கோவிலுக்கு போகிறோமோ அவங்களும் நம்மளை நினைக்கணும், இவங்க வரணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் இந்த விஷயத்த மட்டும் எப்போவுமே வந்து நம்புவேன். சிவன் கோவில் கூட நார்மலாக வீட்டு பக்கத்தில் இருக்க கோவில் கூட என்னால் நினச்சா டெய்லியுமே வந்து போக முடியும். ஆனால் வந்து சில டைம் வந்து
கிளம்பி போகாமலாம் வந்து இருந்திருக்கேன். அதனால வந்து அந்த ஒரு விஷயத்த மட்டும் இப்போ வரைக்கும் நான் நம்பிட்டுருக்கேன். நம்ம நினைக்கிறதும் இல்லாம, அவங்களுமே வந்து நம்மள நினைக்கணும். அப்பதான் வந்து நம்மள கூப்பிடுவாங்க, நம்ம போக முடியுன்ற மாரி இந்த கோவில் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரே இடத்துல 1008 சிவன பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயம். எல்லா சிவன்கிட்டயுமே எந்த ஊருன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கோவில்ல அன்னைக்கு ஒரு ஃபங்ஷனும் கூட போல இருக்கு. கல்யாணம் நடந்திருந்தது. அத எல்லாம் முடிச்சுட்டு அப்பதான் வந்து அவங்க எல்லாருமே கிளம்பியிருந்தாங்க. நாங்க போயிட்டு நல்லா ஃப்ரீயா சாமிய பார்த்துட்டு, கீழ இருந்து மேல வரைக்கும் சிவன் லிங்கம் வந்து அப்படியே சைடுல வந்து இருக்காரு. நம்ம அப்படியே போய் எல்லா சிவனையும் பார்த்துட்டு, அப்படியே ஐயப்பனையும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழி தானே இந்த முருகரையும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே முருகர் கோவிலையும் ஒரு விசிட் போட்டாச்சு. கரெக்டாக 146 ஃபீட் உள்ள முருகர் தான் இவர். அவ்வளோ பெருசாக இருந்தது. அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. வானத்துலேருந்து அவர் அப்படியே கீழே பார்த்தோன்னா ரொம்ப கலையாக இருந்தார். நல்லா சூப்பராக அங்கேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் இந்த பிளேஸ்க்கெலாம் போகிறத விட நாங்கள் காரில் வந்து ட்ராவல் பண்ணுறோம்ல, அது ரொம்ப ஃபன்னாக வந்து இருக்கும். ஒரு காரை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டோன்னா எங்ககிட்ட வந்து நல்லா வந்து கற்றுக்கலாம். சின்ன ஒரு பிளேஸ் இருந்தால் கூட அதை எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நாங்களே வந்து பிளான் பண்ணி செம்மையாக வந்து யூஸ் பண்ணிப்போம். பட் சேஃப்டியாக தான் வந்து போவோம். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியை பார்த்துக்கிட்டே நம்ம போகணும். ஆனால் அது ஒரு மாதிரி ஜாலியாக வந்து இருக்கும். அப்படியே போகிற வழியில் ஐபாக்கோவில் ஆளுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது வந்து திருப்பதி போகிறப்ப எடுத்திருந்த விலாக் தான். நான் வரலன்னு சொன்னேன், என்னை விடாமல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பட் போகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பிளேசஸ்லாம் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். அவ்வளோ பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி நானே வந்து இந்த பிளேசஸ்லாம் வந்து ஒரு 3 டைம்ஸ் கிட்ட பார்த்துருக்கேன். பட் இறங்கி போய் உள்ளெல்லாம் வந்து இருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்தது கிடையாது. இந்த வாட்டி எல்லாருமே இறங்கி அப்படியே அழகாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்திருந்தோம். ரொம்ப நேச்சுரலாக சூப்பராக வந்து இருந்துச்சு. அந்த சன்செட்க்கும் இந்த ஃப்ளவர்ஸ்க்கும் அந்த க்ரீனிஷ் பிளேஸ்க்குமே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப ப்ளசண்ட்டாக போச்சு அந்த ஈவினிங்குமே. அப்படியே போகிற வழியிலாம் எல்லாமே ரசிச்சுட்டு பார்த்துட்டு போனோம். அண்ட் அடுத்தது வந்து சுருட்டப்பள்ளிக்கு தான் வந்து போயிருந்தோம். இந்த கோவிலை பற்றி நான் டீட்டெயிலிங்காக ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக்இன் பண்ணி பாருங்கள். நிறைய கோவிலில் பெருமாள் தான் வந்து பள்ளி கொண்டு இருப்பார். பட் இந்த கோவிலில் சிவன் வந்து பள்ளி கொண்டு இருப்பார். அது ஏன்னு சொல்லிட்டு டீட்டெயிலிங்காக வந்து லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். சிவன் பார்வதி மடியில் பள்ளி கொண்டு இருப்பார். சுற்றி வந்து அங்கே இருக்க முனிவர்கள்லாம் வந்து இருப்பாங்க. கருவறைக்குள்ளே அந்த விளக்கு ஒளியில் வந்து பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக கலையாக வந்து இருக்கும். அப்படியே நாங்கள் திருப்பதிக்கு வந்து போயாச்சு. அங்கே போயிட்டு நல்லா சூப்பராக வந்து டின்னர் முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் வந்து சிவன் இருப்பார், முருகர் இருப்பார், பெருமாள் இருப்பார். எனக்கு வந்து எல்லா கடவுளுமே வந்து நான் கும்பிடுவேன். இவங்கள விட இவங்கள தான் அதிகமாக கும்பிடணும், இல்லை இவங்கக்கிட்ட சாமி கும்பிட்டா தான் வந்து எல்லாமே வந்து நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிலாம் வந்து நான் நினைக்க மாட்டேன். எல்லா கடவுளுமே வந்து கும்பிடுவேன்.
பட் எனக்கு என் லைஃப்பில் ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்தது. அதிலருந்து சிவன் கிட்ட வந்து ஏதோ ஒன்று வந்து எனக்கு கனெக்ட் ஆச்சு. அதனால் வந்து சிவனை வந்து ரொம்ப பிடிக்கும்னு வந்து சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயம் நான் வேண்டுறேன், இல்லை சிவன் எனக்கு இது கூட இருந்து பண்ணி கொடுப்பான்னா எனக்கு வந்து அது அப்படியே பாசிட்டிவிட்டியாக வந்து நடந்துடும். அவர் கூட இருந்து பண்ணுறாரா என்ன ஏதுன்னெலாம் எனக்கு தெரியாது. பட் அவரை நான் ரொம்ப நம்புவேன். எல்லா கடவுளுமே வந்து கும்பிடலாம், எல்லாமே வந்து நல்லதாக தான் நடக்கும், கெட்டதும் வந்து நடக்கும். அப்போ கூட இருந்து நம்மளுக்கு வந்து காப்பாற்றுவாங்க. சூப்பராக வந்து நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து கிளம்பியாச்சு திருப்பதிக்கு. இந்த மலை அழகாக வந்து பெருமாளுடைய முகம் வந்து தெரியும். அவருடைய நெற்றி, மூக்கு, அதுக்கப்புறம் வாய் அப்படியே வந்து நல்லாயிருக்கும் பார்க்கவே. அதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி செக்கிங்லாம் நடக்கும்ல, அந்த ப்ராசஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு மலைக்கு வந்து ஏறியாச்சு. மேலே கரெக்டாக ரீச் ஆகிட்டும். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு குட்டீஸ் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள கோவிலையும் போய் நல்ல தரிசனம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து செக்இன் ஆகிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து கிளம்பிட்டோம். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ்ஸிங்னா, எப்போ திருப்பதி போனாலும் நாங்கள் ஷாப்பிங் பண்ணுவோம்னு சொல்லி நினைப்போம். பட் எல்லா வாட்டியும் வந்து ஷாப்பிங் பண்ணாமலே தான் வருவோம். இந்த வாட்டி ஷாப்பிங் எப்படியாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி வந்து போனோம். பட் இந்த வாட்டியும் வந்து மிஸ் ஆகிடுச்சு. போகிறப்போ வந்து பண்ணலான்ட்டு கிளம்புறப்போ வந்து இல்லை லேட் ஆகிடும், கீழே இறங்கிறதுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆகிடும், வேண்டாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு நாங்களும் வந்து வந்தாச்சு. அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே.